வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ ப்ராப்ளம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்கானிக் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஈஸியாக செஞ்சு நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஓகே, இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத +2 மாணவர்கள் +1 மாணவர்கள் இது பார்த்துக்கொள்ளவும். சரிங்களா? முதல்ல நாம் ஆர்கானிக் ப்ராப்ளம் செய்யறதுக்கு முன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய மொத்த ஃபார்முலாவை தெரிஞ்சிருவோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராப்ளத்தை நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கொஸ்டின்லயே நாம் முதல்ல என்ன பண்ணணும்னா, ஆளுகள் நம்ம படிக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு யார் படிக்கிறோம், ஆளுகள் படிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஆளுகள் படிக்கிறனால அதனுடைய ஃபார்முலா யாரெல்லாம் வருவாங்க. சரியா? ஆளுகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா நாம் சி ஆளுகள். ஓகே, எத்தனால் வரலாம். அப்போ நம்ம ஹைட்ரஜன் ஃபில்அப் பண்ணும்போது CH3 CH2 OH. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா C2H6O அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரியா? இதே போல நாம் செகண்டரி ஆளுகள், இது பிரைமரி ஆளுகளுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா வரலாம். செகண்டரி ஆளுகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷனுக்கு அட்டாச் பண்ணிக்கூடிய கார்பன்ல 2 அல்கைல் குரூப் இருந்தால் அமைஞ்சிருக்கு செகண்டரி அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய அமைஞ்சிடலாம் ப்ரோப்பனால் வரலாம். ஹைட்ரஜன் ஃபில்அப் பண்ணுங்க, இதுல ஹைட்ரஜன் வந்துடும். சரியா? ஸோ இதனுடைய ஃபார்முலா C3H8O. ஆனா நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, விக்டர் மேயர்ல ப்ளூ கலர்னு சொன்னாங்கன்னா இது கொடுக்கணும். சரிங்களா? இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம ரெட் கலர் தான் தராங்க அப்படின்னா இதுக்கு போயிடணும். ஓகேங்களா? இது நமக்கு இது ப்ளூ கலர் தந்தா, விக்டர் மேயர்ல ப்ளூ கலர் அப்படின்னு தந்தா, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு ரெட் கலர்னு தந்துனா அப்படின்னு சொன்னா எஞ்சிருக்கணும், நாம் பிரைமரி அலகாலும் பெறணும் ப்ரோப்பனால் 1 ப்ரோப்பனால். சரிங்களா? இது எத்தனால், இதனுடைய பேர் என்ன சொல்றோம், எத்தனால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதனுடைய பேர் நம்ம சொல்லும் போது எஞ்சிருக்கோம் எத்தனால் அப்படின்னு சொல்றோம். சரியா? எத்தனால். ஓகே, இதுக்கு பேர் சொல்லும் போது நாம் எஞ்சிருக்க 2 ப்ரோப்பனால். நம்ம ஹைட்ரஜன் இப்போ ஃபில்அப் பண்ணல. ஓகே, இதுக்கு பேர் சொல்லும் போது இதுக்கு 1 ப்ரோப்பனால் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஹைட்ரஜன் நம்ம ஃபில்அப் பண்ணி தெரிஞ்சுட்டா இந்த காம்பவுண்ட்ல நாம பிரைமரி செகண்டரி தென் நம்மளுடைய கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டெர்சரி ஆளுகள் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? டெர்சரி ஆளுகள் கேட்பாங்க. அப்போ நம்ம டெர்சரி ஆளுகளுக்கு நம்மளுடைய ஃபார்முலாவாக நம்ம ஆளுகள் அப்படின்னு சொல்லும் போது 3 கார்பன் இருந்தீங்களா? சரியா? OH ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் பண்ணக்கூடிய கார்பன் சொல்லிட்டு 3 டைரக்ஷன்ல போட்டு, அப்போ நம்ம இது டெர்சரி ஆளுகள். சரியா? அப்போ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C4H10O வரும்போது, C4H10O வரும்போது பாசிபிள் ஐசோமர்ஸ் 7 பேர் உண்டு. அதை நம்ம காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துடணும். சரிங்களா? இது விக்டர் மேயர்ல கலர்லெஸ் தான் இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சிருங்க. சரியா? டெர்சரி அப்படின்னு சொல்லும்போது இதை முதல்ல ஞாபகம் வச்சிடணும். அடுத்தால நாம் அரோமேட்டிக் ஆளுகளாக நாம் யாரை தான் பார்க்குறோம் அப்படின்னா, C6H5OH சொல்லக்கூடிய நாம் ஃபீனால் தான் பார்க்குறோம். அப்போ இந்த ஃபீனாலுக்கு நாம் மாலிகுலர் ஃபார்முலா C6H6. சரியா? அப்போ நம்மளுடைய மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணிடுங்க, இதில் ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம செய்யலாம். நீங்க ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா 1. சரியா? ரெண்டாவது ஃபார்முலாவில் C3H8O அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஃபார்முலா. இது நாம் டெர்சரி ஆளுகளுக்கு 7 ஃபார்முலா வரலாம். C4H10Oக்கு மேபி நமக்கு டெர்சரி ஆளுகள் இது. நெக்ஸ்ட் ஃபீனால். இந்த 4ஐயும் நாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆளுகள்ல மோனோஹைட்ரிக் ஒரு OH வரும்போது இந்த காம்பவுண்ட் 4 ஞாபகம். மேபி நமக்கு இது வரும்போது மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். இருந்தாலும் உங்களுடைய ஃபார்முலா இது ஜெனரல் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்மளுடைய இதே காம்பவுண்ட்லயே நாம் டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும்போது 2 OH இருக்கக்கூடிய 2 OH இருக்கும். சரிதான்? 2 OH இருக்கக்கூடிய மேல ஹைட்ரஜன் ஃபில்அப் பண்ணுவோம். CH2 இதுல ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப எத்திலீன் கிளைகால். சரி, எத்திலீன் கிளைகால். ஓகேயா? இதனுடைய ஃபார்முலா C2H6O2. C2H6 அதை ஞாபகம் இருக்கும். அடுத்தல என்னன்னா 3 கார்பன் டெர்சரி அப்படின்னு சொல்லி ட்ரைஹைட்ரிக்கு நீங்க எழுதிக்கணும். ஆள்கள் பண்ணணும். மேபி நம்ம ஆள்கள் ப்ராப்ளம்கள் அதிகமாக வருது. சரிங்களா? ஏன்னா ஒரு லெசன் படிச்சு மட்டும் ப்ராப்ளம் எழுத முடியாது. அனைத்து லெசன் படிச்சா மட்டும் தான் ப்ராப்ளம் எழுத முடியும். இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா C3H8O3. இதுக்கு நாம் கிளிசரால். சரியா?
அப்போ மொத்தம் எத்தனை ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா 5 1 புரிஞ்சிருக்கீங்க. நாம் ஏற்கனவே எத்தனால், ப்ரொப்பனால், ஓகேங்களா, நான் டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹாலுக்கு டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால் ஃபீனால் 1. நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ல நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ல பண்ணும்போது என்ன செஞ்சிருக்கோம், இந்த காம்பவுண்ட் சரிங்களா, எத்திலீன் கிளைக்கால். ஓகே, இந்த எத்திலீன் கிளைக்கால் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளிசரால். ஓகே, இதை ஞாபகம் வச்சுருக்கேன். முடிஞ்சா தென் பாத்தீங்க அப்படின்னா ஈதர் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த ஈதருடைய பார்வையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரிசை உங்களுக்கு தாரேன். இதில் மறுபடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். ஓகேங்களா, இதுல பண்ணும்போது நாம் ஈதர் அப்படின்னு சொல்லும்போது நாம் டையத்தில் ஈதர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஈதருடைய ஏதேனும் ஒரு குழு தரப்படும். சோடியத்தோட ரியாக்ட் பண்ணினா ஆல்கஹாலையும் ஈதரையும் டிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் ஆல்கஹால் பிளஸ் சோடியம் ரியாக்ஷன் நடக்கும். சரியா, அதே இது ஈதர் பிளஸ் சோடியம் நோ ரியாக்ஷன். நல்ல ஞாபகம், இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க ஆல்கஹால் ஈதர் பண்ணும்போது. அப்ப நம்ம சோடியத்தோட ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணோம், இதோட ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்கஹால் ஞாபகம். சரியா, இந்த ரெண்டு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஞாபகம் ஆல்கஹால் ஈதர், அதனால டையத்தில் ஈதர் வரலாம். சப்போஸ் இதுலயே அப்ப இதனுடைய ஃபார்முலாவாக நம்ம எழுதும் போது என்ன பண்றீங்க, C4H10O அப்படின்னு சொல்லி எந்திரிங்க ஃபார்முலா எழுதலாம். அதே ஃபார்முலாவை நம்ம இங்க எழுதும் போது அரோமேட்டிக்ல எழுதும் போது நினைச்சுக்கலாம், நமக்கு வந்து C6H5OCH3 அப்படின்னு சொல்லக்கூடிய அனிசோல் வரலாம். சரிங்களா, அனிசோல் நமக்கு அனிசோல் வரலாம். அனிசோலுடைய ஃபார்முலா C7H8O அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருங்க. இதுல இன்னொரு மைண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், C6H5CH2OH என்பதும் வரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். பென்சில் ஆல்கஹால். சரியா, பென்சில் ஆல்கஹால். ஓகே, இதுலதான் ஆல்கஹால், இதுல ஆல்கஹால் வந்து கொஸ்டின் வந்தா இவ்வளவுக்குள்ளதான் வரும். இதுல மீதி எதுவுமே வராது. சரிங்களா, நீங்க எதுவுமே பாத்துக்கலாம் டையத்தில் ஈதர். ஓகே, கொஸ்டின் பாத்தீங்கன்னா தென் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்டிகைட்ல பண்ணும்போது என்ன சார் வரலாம் அப்படின்னா, ஆல்டிகைட்லயும் நமக்கு தெரிஞ்சிருக்கேன் ஆல்டிகைடுடைய வரிசையை ஃபார்முலா எழுதுறேன். ஆல்டிகைட் எழுதும் போது ஆல்டிகைடுடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்னது, C∬OH. சரிதானா? ஓகே, இதுல ஃபார்மால்டிகைட். அப்ப இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H. நெக்ஸ்ட் அசிட்டால்டிகைட் வரலாம், CH3 C∬OH அப்படின்னு சொல்லி அசிட்டால்டிகைட் C2H4O அப்படின்னு வரலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா. இதுல அரோமேட்டிக் போனீங்க அப்படின்னா C6H5CO. சரிங்களா, C7H6O. சரியா, இந்த மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, நாம் இதே போல அப்ப இதுக்கு பேர் ஃபார்மால்டிகைட் ஆர் மெத்தனால் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதுல நமக்கு கீட்டோன் வந்து அப்படின்னா, இதுல வந்து இருந்திருக்கு கீட்டோன் வந்து அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீட்டோன்ல நாம அசிட்டோன் தான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா, அசிட்டோன் ஆர் நமக்கு மேக்சிமம் எந்த பேர் கொடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா இதுக்கு ப்ரோபனோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா தரும்போது C3H6O அப்படின்னு சொல்லி நம்ம இது வரும்போது என்னதே மைண்ட்ல வச்சிருக்கணும், ஆல்டிகைட் வரும் என்பதை மைண்ட்ல வச்சிடணும். ஆனா ஆல்டிகைட்ல இது டாலரன்ஸ் ரீஜனை ரெடியூஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா இதற்கு ஆல்டிகைட். டஸ் நாட் அப்படின்னா நம்ம இதுக்கு கீட்டோன், டஸ் நாட் கீட்டோன். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க, டஸ் நாட் அப்படின்னு கொடுத்ததா கீட்டோன். சரியா, இந்த ரெண்டு பாருங்க, வேற எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம். இதுல கீட்டோன் மேக்ஸிமம் ஆசிட்ல வரக்கூடியதுல நமக்கு வந்து ரேரா தான் நமக்கு ஆசிட்ல வருது. ஆசிட்ல வரக்கூடிய காம்பவுண்டா நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து ஆசிட்ல பென்சாயிக் ஆசிட், அது ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கண்டினியூ பண்ணி தான் வரும். அதனால இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C7H6O2 அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதலாம். அசிட்டிக் ஆசிட்டும் உங்களுக்கு அதே போல தான் அலிஃபாட்டிக்ல இதுக்கெல்லாம் C2H4O2 அப்படின்னு வந்தீங்கன்னா O2 வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அசிட்டிக் ஆசிட். இதுதான் நமக்கு வந்து ஆசிட்ல உள்ள இவ்வளவு ஃபார்முலா. சரியா, இவ்வளவு ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் நமக்கு அமீன் லெசன்ல போகும்போது, அமீன் லெசன் போறீங்க, அமீன் லெசன்ல போகும்போது இதை பத்தி தான் நம்ம ஸ்டடி பண்றதுனால இது முதல்ல தெரியணும். அப்ப அமீன் லெசன்ல படிக்கும்போது நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா, அமீன் லெசன்ல பண்ணும்போது
அமீன் லெசன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் அமீன்ல CH3 NH2 எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம் வந்து இதுக்கு இதனுடைய ஃபார்முலா CH5NM சொல்லுவாங்க. இதுல வந்து மாட்டிடும். அதனால இந்த மாலிகுலர் ஃபார்முலா எழுதும்போது நைட்ரஜன் வரனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதே போல C2H5NH2 சரியா? அப்போ இதுக்கு நமக்கு வந்து C2H7N. ஓகே, இது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்ல இது ஒரு காம்பவுண்ட் வரல, இல்லைன்னா இதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அமீன் ஞாபகம். நைட்ரோ காம்பவுண்ட் டைரக்டாவே நம்ம மாலிகுலர் ஃபார்முலா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து அமைடு தந்திருப்பாங்க, CONH2 அமைடு தந்திருப்பாங்க. இதுதான் அதிகமாக நம்மளை ஏமாற்றக்கூடியது. இது கூட ஃபார்முலா C2H5 சரிங்களா? NO வரும். நம்ம O2 ஏதோ தப்பா தந்திருக்கோம் அப்படி பார்ப்போம். இது வந்து கார்பன் ரியாக்ஷனுக்காக தரக்கூடியது. இது நல்லாவே எல்லாரும் இம்பார்ட்டன் வச்சிடணும், இது மைண்ட்ல வச்சிடணும். இதே போல அரோமேட்டிக் வரும்போது C6H5 CONH2 வரும்போது C7H7NO இருக்கும் சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நம்ம காப்பன் மெஜாரிட்டி டைம் அமீன்ல தான் ப்ராப்ளம் கேக்குறாங்கன்றதுனால இதை ஞாபகம் வச்சிடணும் சரிங்களா? ஓகே, சோ அலிஃபாட்டிக் அமீன்ல அரோமேட்டிக் அமீன்ல நமக்கு வந்து அனிலின் C6H5NH2 மெஜாரிட்டி क्वेश्चन நாம் இதுல இருந்து வந்துரும் என்பதை அன்பு மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளவும். இதுக்கு முன்ன உள்ள ப்ராப்ளங்கள் சரிங்களா? அப்ப நம்ம என்ன ஃபங்க்ஷன் படிக்கும் என்றதை ஒரு மைண்ட் உள்ள வச்சுக்குவோம். ஆளுகால் சரிங்களா? ஈதர் ஆல்டிஹைட் சரியா, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், தென் நம்மளுடைய நைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியது அண்ட் அமீன் என்பதை சரியா? அமீன் என்பதை நினைச்சிக்கலாம். ஓகே, நாம் இதுல வந்து ஆளுகால நம்ம ஆளுகாலோட क्वेश्चन பார்க்கும்போது பார்த்தோம். OH பாருங்க, O பாருங்க, C டபுள் பாண்ட் OH சரியா? கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் COOH சரியா? நைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி நோட் NH2 இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணாலே உங்களுக்கு கிளியர் சரியா? இந்த क्वेश्चन நீங்க இது மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக இது பண்ணிடலாம். இவ்வளவுதான் क्वेश्चन வரப்போகுது சரிங்களா? எந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன வந்த क्वेश्चन அதான் இருக்கும். அதனால நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்திடுங்க. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுட்டீங்களா? எப்படி நம்ம ப்ராப்ளம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ காம்பவுண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்க எப்போதுமே என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்க லாஸ்ட் லைன் வாங்க. இந்த क्वेश्चन வந்திருக்குன்னா லாஸ்ட் லைன் வாங்க. லாஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கு? ABC அண்ட் எக்ஸ்பிளைன். முதல்ல A எழுதுங்க, தென் B எழுதுங்க, C எழுதுங்க, தள்ளி எழுதுங்க. அது எப்படி क्वेश्चन கேட்கறாங்க? ஏன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை எழுத தெரியணும். அப்படின்னா நீங்க கரெக்டா எழுத முடியும். இப்போ மொதல் 3 क्वेश्चनக்கு ABC ஃபார்முலா கேட்டிருக்காங்க அப்படினால ABC நம்ம டைரக்டாவும் கேக்குறாங்க. அதுக்கு அடுத்த கீழ தாரேன் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி வேடிங்ல தரும்போது நம்ம வந்து முதல்ல இந்த லாஸ்ட் லைன்ல வந்து ABC முதல்ல எழுதிடுங்க. அதுக்கு பிறகு இதுல ஏதாவது ஃபார்முலா கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஏக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? C6. அதுக்கு மேல நீங்க ஃபார்முலாவை கிவன் டேட்டாவுக்காக எழுதுங்க. C6H6O அப்படின்னு எழுதுங்க. அவங்க ஒரு குழு தந்திருக்காங்க. குழு 2 வரும். காம்பவுண்ட் A ஆன் ட்ரீட்மெண்ட் வித் அம்மோனியா அப்படின்னு. அப்ப ஏல இருந்தா நமக்கு யூஸ் பிக்கு போகும். அப்போ யூஸ் போடலாம். எது கூட ரியாக்ட் பண்ணும்போது? அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப NH3 கொடுத்துடலாமா? ஓகேங்களா? காம்பவுண்ட் B ஆல்சோ ரியாக்ட் வித் என்ன கொடுத்துட்டாங்க? B ஆல்சோ. அதுக்கு ஃபார்முலா கொடுக்கல. B ஆல்சோ ரியாக்ட் வித் எது கூட ரியாக்ட் பண்ணுங்க? சிங் கூட ரியாக்ட் பண்ணி C கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம மறுபடியும் இப்போ நம்ம வந்து கொடுத்துக்கூடிய கிவன் டேட்டா எழுதிக்கலாம். சரியா? இப்போ நமக்கு தெரியறதுக்காக C6H6O எழுதிருக்கீங்க. நாம் பர்பிள் கலர் அப்படின்னு சொல்றாங்க. பர்பிள் கலர் வரும் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி நியூட்ரல் பெரிக்ளோரைடோட அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பார் எழுதிருக்கு. ஃபீனாலுக்கு இதுதான் டெஸ்ட் என்பதனால் நாம் என்ன பண்ணிக்கலாம்? இப்படி எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த குழுலாம் எழுதணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு தெரியறதுதான். சப்போஸ் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் C6 மேல வந்துட்டுனா
நீங்க சிம்பிளா என்ன பண்ணுங்க அப்படின்னா C6H5 கொண்டு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு OH C6 சரிங்களா? அப்போ OH வரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன வந்துடும் OH இந்த ரெண்டு சேர்த்து எழுதினீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகே, அப்போ நம்ம வந்து முதல் பார்வை எழுதிக்கலாம் C6H5 OH அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ பாருங்க. ஓகேங்களா? ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து நாம ஏற்கனவே சொன்னது போல இதுல இருந்தா வந்திருக்கு நம்மளுடைய ஃபீனால் அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கக்கூடிய ஃபீனால் தான் கொஸ்டின் வந்திருக்குன்றது ஃபர்ஸ்ட். இனி அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். சில நேரங்களில் இப்படியும் தருவாங்க என்பதற்காக உன்னுடைய கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இது நம்ம வந்து கொடுத்தது ஏல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் பில இருந்து கொடுத்தோம் ஏல இருந்து. சரிங்களா? ஓகே, பி ஏல இருந்து பி கிடைக்கும். பட் ஏல இருந்து அந்த காம்பவுண்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. சரியா? பி கிடைக்குது பட் ஏல இருந்து சி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கொஸ்டின் பி அப்படியா இல்ல ஏ. சரியா? ஏ ரியாக்டிவ் காம்பவுண்ட் கொஸ்டினை மாத்திடும் ஏ. ஓகே, A and it's also react with. Okay, common B. It's also அப்படின்றது common B நம்ம வந்து ரெண்டு கொடுத்துட்டேன். It's also react with A ஓட ரியாக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? क्वेश्चन கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம எழுதிடலாம். சரியா? ஓகே, நீங்க கேர்ஃபுல்லா எழுதும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதிடலாம். சரியா? மிஸ் பண்ணாம நடக்குது. சரியா? நீங்க பார்த்துட்டு இப்படி நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது ஏபி இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஃபீனால் அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்குன்னு உங்களுக்கு அது தெரியறதுக்கு தான் இந்த க்ளூ இப்ப நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி தந்திருக்கேன். இப்படியே நம்ம கொஸ்டின் கேட்போம், இல்லைன்னா பேட் கொடுத்து கேட்கலாம். சரி, நம்ம இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ண போறோம். அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்மோனியா இப்போ நம்ம வந்து சிங்கிள் பாண்ட் சப்ஸ்டிடியூஷன் அம்மோனியா எப்படி பிரிச்சலாம் H இதை வந்து OH சொல்லி தெரிஞ்சீங்கன்னா கிடைக்கக்கூடிய C6H5 சரி, நம்ம பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதே கொஸ்டின் ஏ வந்து ஃபீனால் கூட என்ன பண்ணிருக்கோம், ஃபீனால் இதோட ரிலேட் பண்ணி தெரியும். ஃபீனால் சிங்கோட சிங்க் டெஸ்டோட வேலை என்ன வேலை, நமக்கு வந்து இந்த வெளியே போய் நமக்கு கிடைக்கக்கூடிய C6H6. சரியா? அப்ப சி. இப்போ நம்ம நேம் எழுதலாம். நேம் என்னது, இதுக்கு பேர் வந்து ஃபீனால். பி என்னது, அனிலின். சரியா? சோ நீங்க பை ப்ராடக்ட் எழுதணும் சரி தான், எழுதுறது சரி தான், கண்டிப்பா எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஈக்குவேஷனுக்கு பேலன்ஸ் ஆகி இருக்கும். சிங்க் டெஸ்ட் நம்ம கீப் பண்ணும்போது இதுல அன்கேட்டஸ் சிங்க் குளோரைட்லாம் வரும். சரிங்களா? கண்டிஷன் நம்ம கொடுக்கல நினைக்க கூடாது. நம்ம ரியாக்ஷன் நம்ம இதுக்கு நேம் ரியாக்ஷன் படிக்கும் போது இது கன்வெர்ட் பண்ணது நமக்கு தெரியும். சரியா? இப்போ நம்ம எழுதிட்டு கீழே கண்டிப்பாக நேம் எழுதுங்க. எல்லா காம்பவுண்டுக்கும் கீழே கண்டிப்பா நேம் எழுதுங்க. நான் வந்து அசிங்கம் எழுதுறேன்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் எழுதுனால அப்படி இருக்கு. ஓகே, எஸ். இப்போ எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க. when phenol react with ammonia to form என்னதுக்கு aniline. உங்களுக்கு க்ளூ கரெக்ட்டா கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா phenol தான் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படி சொல்லி ஒரு லைன் இதெல்லாம் எழுதலாம். தென் இத என்ன பண்ணனும், நீங்க ஒரு டேபிள் காலம் போட்டு தான் என்ன பண்ணிடணும், ஆன்சர் பண்ணிடணும். என்ன பண்ணுவீங்க அப்படினா ஒரு டேபிள் காலம் உங்களுக்கு ரப்பா போட்டு தரேன். சரிங்களா? எப்படி போடணும் அப்படி சொல்றதுக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸ்கேல் பென்சில் வச்சு நல்லா நீட்டா போடுங்க. சரியா? இதுல காம்பவுண்ட் எழுதுங்க. இதுல ஃபார்முலா மொத்தத்துல மாலிகுலர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எழுதுறத விட ஃபார்முலா எழுதுங்க. இல்ல நேம் எழுதுங்க. ஐபிஎஸ் நேம், காமன் நேம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸिमम நமக்கு நேம் தான் கேட்பாங்க. நீங்க வந்து ஐபிஎஸ் நேம் ரேரா தான் சில நேரம் வந்து கேக்குறாங்க. இங்க எழுதிடணும் ஏ என்னது, பி காமன் என்னது, சி காமன். நீங்க ஃபார்முலா எழுதுங்க. ஏல என்ன ஃபார்முலா எழுதிருக்கோம், C6H5 OH எடுத்து மாதிரி எழுதிருக்கோம். B ல என்ன ஃபார்முலா எழுதிருக்கோம், C6H5 NH2 எழுதிருக்கோம். சரியா? C ல என்ன ஃபார்முலா எழுதிருக்கீங்க, C6H6. அப்ப இதுக்கு நமக்கு வந்து பேர் எழுதணும். phenol aniline. சரியா? இப்படி நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சுங்க ஃபுல் மார்க் இப்படி தான் இன்ஜினியரிங் நமக்கு கொடுப்போம். சரியா? ஓகே, இதே போல தான் நீங்க பிரசன்ட் பண்ணணும். இதே போல நம்ம ஒரு 20 क्वेश्चन பாக்குறோம். ஓகே, எக்ஸர்சைஸாக நீங்க அந்த ஒர்க்க இதெல்லாம் பாத்துடுங்க. சரியா? ஓகே, இந்த क्वेश्चन நம்ம இப்படியே பாத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चनலயும் நான் எப்பவுமே சொல்றது போல தான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படினா, இதுல என்ன பண்ணுங்க, முதல்ல லாஸ்ட் லைன் வாங்க. A B C D E கொடுத்திருக்காங்க. நீங்க எழுதுவீங்க
ஏபிசிடி எழுதும். சரியா, நம்ம வந்து எழுதிருக்கோம் ஏ பி கொஞ்சம் தள்ளி விட்டு எழுதணும். சரியா, நம்ம கீழே ஆன்சர்ல வந்து அதை எப்படி எழுதணும் கீழே அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம். ஏனுடைய மாலிகுலர் ஃபார்முலா C7H6O. நம்ம எழுதின பிறகு என்ன பண்ணுங்க, மாலிகுலர் ஃபார்முலா எழுதிடும் எழுத வேண்டி இருப்பதனால் ஏனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா C7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா, ஏனுடைய மாலிகுலர் ஃபார்முலா நான் வந்து சரி நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். பட் இது இப்பயும் கேட்கலாம் என்பதற்காக கீழே தந்திருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம். சரிங்களா, ஏபிசின்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்தக்கூடிய பார்வை நம்ம மறுபடியும் ஒவ்வொரு நேரம் எழுதல. சரிங்களா, C7H6O அப்படின்னு எழுதுங்க. பியினுடைய பார்வை கொடுத்துருக்கான்னு பாருங்க. பியினுடைய பார்வை கொடுத்துருக்காங்க 50% அப்படின்னு சொல்லிட்டு C7H8O எழுதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லல, இது டைம் ஆயிரும். ஸோ சிக்கு பார்முலா எப்படி எழுதிக்கணும், ஒவ்வொரு நேரமும் நீங்கள் எழுதிக்கணும் பார்முலாவை C7H5ONO2NA அப்படின்னு பார்முலா எழுதுங்க. டிக்கு பார்முலா கொடுத்துருக்கா அப்படின்னு பாருங்க. டிக்கு பார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C7H6O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்கு நமக்கு பார்முலா கொடுக்கல. சரிங்களா, அப்போ டிக்கு பார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்முலா கொடுத்துருக்கோம் C7H6O2 அப்படின்னு பார்முலா. சரியா, இந்த பார்முலா நம்ம டிக்கு கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ இப்படியே நமக்கு தெரிஞ்சலாம். சப்போஸ் இப்படி கொடுத்துட்டு கூட கொஸ்டின் இந்த வேல்யூ கேட்கணும்னா இப்படி கேட்கலாம். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணீங்க, ஆரோ மார்க் போட்டு நீங்க எதுல இருந்து எது கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. ஏயை வந்து எழுதிருக்கீங்க, ஏ காம்பவுண்ட் இருக்கு சார். இந்த ஏயை வந்து எழுதிருக்காங்க 50% சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சொல்லிருக்காங்க. 50% சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டா அப்ப நம்ம பார்க்கும்போது கண்டிஷன் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். சரிங்களா, இது என்ன சொன்னேன், C7H6O நீங்க எழுதணும் C6H6O இருக்குது. அப்போ C6H5 கொண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒரு O, இதுல ஒரு H, இதுல ஒரு C. அப்போ இந்த ரெண்டு சேர்த்து பார்க்கணும் என்ன இருக்கும் C6H5 CH1. சரிங்களா, ஓகே சரி. தஸ் ரெடியூஸ் டாலரன்ஸ் சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம பிரச்சனை கிடையாது, ஆல்டிகல் என்பதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, அப்ப இந்த क्वेश्चन எதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கைசியலோட ரியாக்ட் பண்றோம். சரியா, எழுதலாமா கொஸ்டின்ல? சரியா, அதனால இந்த பார்முலா தான் நம்ம எழுதுறது. அப்ப இங்க C6H5 கொஞ்சம் நெருக்கமா எழுதுங்க. ஓகே, இது 50% சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும், ஒன்னு ஆல்கஹால், இன்னொன்னு இங்கே பென்சில் ஆல்கஹால். சரியா, பிளஸ் நமக்கு ஒரு ஆக்சிடேஷன் நடக்கும், ஒரு ரிடக்ஷன் நடக்கும். ஒரு ரிடக்ஷன் முதல்ல எழுதிருக்கோம், நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் பண்ணி எழுதிருக்கோம். சரியா, அப்போ ஏ பி CH, இந்த ஏக்கு பேர் என்னது, பென்சால்டிகேட். பேர் என்ன போல பென்சால்டிகேட் எழுதுங்க. இதுக்கு பேர் என்னது, பென்சைல் ஆல்கஹால். அடுத்த क्वेश्चन கொஞ்சம் ஸ்பீடா பேரேன். இந்த क्वेश्चन மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. சோடியம் ஆசிட் பென்சோயேட். சரியா, சோடியம் பென்சோயேட். இப்போ மறுபடியும் क्वेश्चन என்ன கேட்டிருக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த C காம்பவுண்ட் தான் இது கூட ரியாக்ட் பண்ணிருக்கு, கைசிலோட ரியாக்ட் பண்ணி C காம்பவுண்ட் தான் இது கூட ரியாக்ட் பண்ணிருக்கும், கைசிலோட ரியாக்ட் பண்ணிருக்கு. அப்போ சோடியம் பென்சோயேட் எடுத்து கைசிலோட கூட நம்ம ரியாக்ஷன் என்னது, இந்த எண்ணெயும் இந்த Cl வெளியே போய் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹைட்ரஜன் வரும். அப்ப C6H5COOH. சரிதானா, ஓகே. அப்ப இதுக்கு பேர் என்னது, பென்சாயிக் ஆசிட். இதுதான் என்னது D, D பென்சாயிக் ஆசிட். சரிதானா, பென்சாயிக் ஆசிட். இது என்னது, சோடியம் பென்சோயேட். சரியா, கிளியரா? இப்போ இதே क्वेश्चन இது நம்ம சோடியம் பென்சோயேட் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதே C-யை எடுத்து இந்த C காம்பவுண்ட் எடுத்து எதோட போடுறோம், சோடா லைனோட போடுறோம். C-யை சோடா லைனோட போட்டுருக்கு. அப்போ
இது நம்ம சி ஏற்கனவே ஒரு சி கூட எழுதிருக்கோம். அடுத்தல சி அதே சோடியம் பென்சோயேட் எடுத்து என்ன சோடியம் பென்சோயேட் எடுத்துருக்கோம். சோடியம் பென்சோயேட் எடுத்து சி எடுத்து இதோட ரிலேட் பண்ணிக்கிறதுனா CaO வித் எதுக்கு NaOH அதான் சொல்றாங்க. சரியா? இது என்ன ரியாக்ட் ஆகும்னா இதுல இருக்கக்கூடிய ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்பது மீனிங். சரியா? நீங்க அப்படி எழுதுனா கூட வெளியே போற Na2CO3 வெளியே நீங்க வெளியே போகக்கூடிய காம்பவுண்ட் எழுதணும் கிடையாது. ஆனா ஆர்கானிக்ல எழுதணும் தேவை கிடையாது. பட் எழுதுனா நல்லது. சரிங்களா? அப்ப மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யாரு? C6H5 என்ன பண்ணுங்க? அப்ப இத கிடைச்சது அப்ப C6H6 ஓகே பிளஸ் Na2CO3 என்பது நம்ம சோடா லைன் போடும்போது ஹைட்ரோகார்பன் தந்திருப்பாங்க ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கு பேர் நம்ம நினைக்கிறோம் பென்சீன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இப்போ நம்ம வந்து given data ABC அப்படின்னு சொல்லி போட்டு நினைஞ்சணும் எழுதணும். நீங்க ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் சொன்னது போல தான் நீங்க அந்த क्वेश्चन நினைஞ்சணும் கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஃபார்முலா நேம் அப்படின்னு கொடுங்க. நம்ம क्वेश्चनல A B C D E கொடுத்திருக்காங்க. அப்ப A க்கு நாம வந்து இருக்கு பென்சால்டிகேட், B க்கு பென்சில் ஆல்கஹால், C க்கு சோடியம் பென்சோயேட், இது E. சரியா? D க்கு வந்து பென்சாயிக் ஆசிட், D க்கு வந்து பென்சாயிக் ஆசிட், E வந்து பென்சில். சரியா? அப்ப நம்ம வந்து நேம் எழுதணும். ஓகே பென்சால்டிகேட். இதே போல எல்லா क्वेश्चनக்கும் நீங்க ஃபாலோ பண்ணனும். ஒரு 20 क्वेश्चनக்கும் எல்லா क्वेश्चनயும் எழுதிட்டு இருக்கல. சரியா? பென்சில் ஆல்கஹால். ஓகே சோடியம் பென்சோயேட், பென்சாயிக் ஆசிட், பென்சில் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே சரியா? நீங்க டேபிள் எல்லாம் போடணும். சார் போடல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? நீங்க எழுதணும். டேபிள் எல்லாம் ஸ்கேல வச்சு நீட்டா எழுதணும். நீட்டா போட்டுடுங்க. ஓகே நீட்டா போட்டீங்கன்னா கரெக்டா வரும். போடல நினைக்க வேண்டாம். சரியா? எழுதலாம். மார்க் கண்டிப்பாக 5 மார்க் கொஸ்டின் நம்ம எழுதுறதுல எந்த தப்பும் இல்லாம எழுதலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே தான். ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லுறதுக்காக சரி நான் கீழே தந்துட்டேன். முதல்ல நம்ம C2H6 A என்ன கொஸ்டின் கேட்டது ABCD நான் முதல்ல எப்படி எழுதினேன்னு கொடுத்துடுங்க. சரியா? இது வந்து இப்படியே மாடல்ல தருவாங்க, இப்படியும் தருவாங்க. நம்ம ரெண்டுக்கும் எழுத தெரியணுன்றதுக்காக ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கிவன் டேட்டாவை எழுத தெரியணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். மறுபடியும் ஒரு முறை. இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல A B C D ஓகே 4 ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. 4 ஃபார்முலா எழுதுங்க. சரியா? அப்ப C2H5O அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்ன செய்யல அப்படின்னா 443 கெல்வின்ல என்ன கொடுத்திருக்காங்க அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் கொடுத்திருக்காங்க. அன்சாச்சுரேட்டட் மீனிங் நமக்கு வந்து எதுலங்க நமக்கு இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியதை நம்ம இதுதான் சொல்றோம். ஓகேங்களா? டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகே அப்ப இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல நாம் இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லும்போது டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன் வரணும்னு நம்ம வச்சுக்கணும். நாம ட்ரிபிள் பாண்ட் ஒரே ஒரு இடத்துல தான், அதனால பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா பேர் ரீஜன் வந்தாலே நம்ம பிளஸ்ல ஒரே ஒரு இடம் தான் எத்திலீன் கிளைகால் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திலீன் கிளைகால் நம்ம சொன்ன பார்னோட் எதுவுமே மாறி வரல. எத்தனால் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எத்திலீன் கிளைகால், அடுத்தல பாத்தீங்கன்னா அஸ்பார்டிகேட். ஓகேங்களா? இவ்வளவுதான் பார்னவே இருக்கும், வேற எந்த பார்னும் கிடையாது. ரெடியூஸ் டாலரன்ஸ் ரீஜன் ஆல்டிகேட் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஞாபகம் தெரிஞ்சுக்கலாம், எழுதிடலாம். சிம்பிளாவே நீங்க ஒன்னும் கண்டிஷன் ஞாபகம் ABC பயன்படுத்தி பண்ணது. இப்போ 5 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஏறி பாத்தீங்கன்னா ABC போடுங்க. கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவை மட்டும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட்டி போற 4 எலிமெண்ட் தான் இருக்கும். அதுக்கு மேல எலிமெண்ட் கிடையாது ஆர்கானிக்ல. நீங்க அதை பயப்படாம எழுதினீங்கனாலே எழுதிடலாம். சரியா?
இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, C2 K6O நம்ம என்ன தந்திருக்காங்க பார்க்கணும். ஆன் ரியாக்ஷன் வித் 443 கெல்வின்ல 443 கெல்வின்ல ஆல்கஹால் மட்டும் தான் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் கொடுக்கும். சரியா, ஆல்கஹால் மட்டும் தான் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் கொடுக்கும். இது ஈதர் இருந்தா கொடுக்காது. சரியா, அதனால தான் இந்த ரூல் ஸ்டேஜ் ரூல் அப்படின்னு வரும். ஓகே, அதனால நம்ம எத்தனால் என்பதை இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நீங்க வேற சார் நான் வேற ஏதாவது நினைச்சேன் அப்படின்னு பேராங்க. அப்ப நீங்க எப்படி எழுதிங்கன்னா எத்தனால் 2 கார்பன் போடுங்க முதல்ல, தெரியாதவங்க. சரியா, இதை வந்து நம்ம ஹைட்ரஜன் ஃபில் பண்ணும்போது CH3 ஹைட்ரஜன் வேணும். ஓகே, இது வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடோட 2 ரியாக்ஷன் வந்து இருக்குது ஞாபகம். 443 கெல்வின்ல நமக்கு ஸ்டேஜ் இருக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய OH-ஐயும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போகும். சரியா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போகும். இதுல உள்ள OH இந்த ஹைட்ரஜன் மூவ் பண்ணீங்கன்னா நாம யார் வெளியே போறோம்? H2 வெளியே போறோம். யார் வெளியே போறோம்? H2 வெளியே போறோம். H2 வெளியே போயிட்டா நம்ம காம்பவுண்ட் என்ன கிடைக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, பிளஸ் வாட்டர் இருக்குது. சரியா, இந்த ரூல் பேர் தான் நம்ம ஸ்டேஜ் ரூல் அப்படின்னு படிக்கலாம். அப்ப இந்த A காம்பவுண்ட் எழுதி இதுக்கு பேர் இருந்துக்கும் எத்தனால் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இதுக்கு பேர் இருந்துக்கும் ஈத்தீன் என்ன பேர் எழுதுறீங்க? ஈத்தீன் அப்படின்னு எழுதுங்க. சரியா, தென் நாம் இதே காம்பவுண்ட் எடுத்து அந்த ஈத்தீன் எடுத்து எதோட ரியாக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இந்த காம்பவுண்ட் B. சரி, அந்த காம்பவுண்ட் B. அப்போ ஈத்தீன் எடுத்துக்கிறோம். CH2 பேர் ரீஜன் என்பது யாரு? அல்கலைன் கோல்டு அல்கலைன். சரியா, ஆக்சிடேஷன் ஏஜென்ட் என்பதனால் அல்கலைன். அப்ப தனியாயிட்டா அல்கலைன் K4 என்பதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த H2 வந்துடும். அது ஆக்சிடேஷன் O. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, பிரிக்கும் போது எடுக்கலாம் H2OH பிரிக்கலாமா? ஓகே, இந்த O. அப்ப டபுள் பாண்ட் இருந்தா நம்ம என்ன அடிஷன் நடக்கும். இதுல ஒரு OH-ஐயும் இங்க ஒரு OH ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே பிடிச்சு எடுங்க. வேற எதுவும் இருந்தாங்க டபுள் பாண்டா இருந்தா சிங்கிள் பாண்டா மாறும். CH2OH CH2OH அப்படின்னு எழுதிங்கன்னா ஓகேங்களா. வேற எந்த மாதலும் பண்ணவே வேண்டாம். சரியாமா? ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம B அப்படின்னு எழுதுறது, இதுக்கு என்ன வச்சிருக்கோம்? நாம் C அப்படின்னு எழுதுறோம். சரியா, அப்ப இதுக்கு பேரு நாம் இந்த ஈத்தீன் எழுதுறோம். இதுக்கு பேரு என்ன பண்ணுவீங்க? எத்திலீன் கிளைகால் ஆர் ஈத்தேன் 1,2 டயால். எத்திலீன் கிளைகால் ஆர் 1,2 டயால் அப்படின்னு எழுதுறீங்க. சரியா, ஓகே. இந்த காம்பவுண்டை எடுத்து மறுபடியும் C உள்ள தான் ரியாக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அது C நான் எழுதுறேன். அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைடு. சரியா, சிங்க் குளோரைடு வேற என்னன்னா இங்க இருக்கக்கூடிய OH எடுக்கும். ஆல்பால OH பீட்டரோட ஹைட்ரஜன் போகும். அப்ப நமக்கு என்ன வந்துரும்னா CH2 இதுல ஒரு டபுள் பாண்ட் இருக்குமா? அப்ப CH2OH. இது வந்து நாம் வினைல் ஆல்கஹால் தான் அன்ஸ்டேபிள். இதுல நம்ம டாடா மென்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த கைச்சிங் வச்சிரும். அப்ப CH3 C டபுள் பாண்ட் OH. அப்ப இதான் பேர் என்னது? அசிட்டால்டிகைல். என்னது? அசிட்டால்டிகைல். இதுதான் கேட்டுப்பாங்க. ஏன்னா டாலரன்ஸ் ரேஞ்ச் ரெடியூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. ஆல்டிகைல் வரணும். சரியா, அப்ப இது வந்து D அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, இது C. क्वेश्चन ஞாபகம் வச்சுடுங்க. டாலரன்ஸ் ரேஞ்ச் ஒண்ணுமே பார்க்கலனாலும் ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். 2 கார்பன் இருக்கு சார். 2 கார்பன் நமக்கு வந்து நமக்கு தெரியல. அந்த ஃபார்முலா வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம் என்பதுக்காக சொல்லுகிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு முறை தெரியுதுக்காக. இப்போ நான் 2 கார்பன் போட்டேன். O இருக்கனால OH போட்டு பாக்குறேன். ஹைட்ரஜன் ஃபில் பண்ணா ஓகே, அது சரி அப்படின்னு பண்ணி நம்ம இந்த காம்பவுண்ட் எடுக்கலாம். சப்போஸ் இதுல வரக்கூடியது காம்பவுண்ட் அன்சாச்சுரேட்டட் கார்பன். நீங்க இதுக்கு தெரியலனா இந்த கார்பன் மட்டும் விட்டுருங்க. சரியா, ரெண்டாவது கூட நம்ம பார்க்கலாம். நீங்க பேர் தெரிஞ்சா உங்களுக்கு தெரியணும். 2 கார்பன் இருக்கு, ஆனா O2 இருக்கு. கண்டிப்பா இந்த ஹைட்ரஜன் அதிகமா இருக்கனால OH வரும். அப்ப 2 OH போட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஹைட்ரஜன் ஃபில் பண்ணுது. சோ இப்படியே நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆல்டிகைல் போட்டீங்க, நீங்க OH போட்டீங்கன்னா தப்பா மாறிடும். அது நமக்கே தெரியும். அப்ப இதுக்கு டபுள் பாண்ட் போட்டு இதுக்கு கைச்சு போட்டீங்கன்னா இந்த காம்பவுண்டை இப்படி எழுதி பிடிக்கலாம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ளவும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். சரியா, இந்த கொஸ்டினை நீங்க எழுதலாம். மறுபடியும் நீங்க எப்போதும் எழுதியது போல ABC அப்படின்னு போட்டு எழுதிடணும். சரிங்களா, ABC
காம்பவுண்ட் காம்பவுண்ட் ஃபார்முலா நெக்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரியா. அப்போ ஏ ஃபார்முலா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எழுதலாம். ஏ என்பது யாரு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யாரு நாம் எத்தனால் ஏ என்பது யாரு ஏ என்பது தான் செய்யணும். ஓகே சிட்டு கழிச்சு பைஓஹெச் நேம் வந்து என்ன பண்ணிடலாம் கொடுத்தலாம். நெக்ஸ்ட் பி என்பது நாம் என்ன பண்ணுறோம் பி என்பது தேன் என்பது நாம் இருக்கிற CH2 கிடைப்போம் CH2 இதில் என்ன பண்ணிடலாம் சரியா. நெக்ஸ்ட் சி என்பதற்கு டி என்பது ஆஸ்திரேலியா. அப்போ இது கூட ஃபார்முலா எடுத்தீங்கன்னா சில மாநில பக்கம் எழுதிருக்கீங்க எல்லாத்துக்கும் மாநில பக்கம்னா அப்படின்னா கூட ஒரு காலம் கூட சரியா. இங்கே எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் சரியா. ஓகே எஸ் இதே போல நீங்க ஒவ்வொன்றும் அப்படி ப்ரெசென்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும். இதே போல இது ப்ரெசென்ட் பண்ணணும் என்பதையும் எக்ஸ்பிரஸ் எழுதணும்னா ஒரு லைன் எக்ஸ்பிரஸ் எழுதணும். எத்தனை கேள்வி கான்செப்ட் சர்டிஃபிகேட் எடுத்துப்போம். ஈத்தியன் கோட்பாடு கல்வி அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க டிக் பண்ணி அப்படியே மார்க் போட்டே இருப்பாங்க சரியா. உங்களுக்கு சென்டம் பேப்பர் கார்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுத்தாங்க. ஓகே சென்டம் பேப்பரையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே தென் அடுத்த கொஸ்டினும் அதே போல தான் இங்கே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எத்தனை நாள் வந்து போட்டுருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த கொஸ்டின்லேயே மாநில ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஃபார்முலாவே நம்ம பார்க்காத ஃபார்முலா இருக்காது. ஓகே இந்த ஃபார்முலா தான் சரியா. இங்கே ஏபிசி மூணுக்குமே ஃபார்முலா கொடுத்தாங்க. நீங்கள் எதுவுமே பார்க்காம இந்த ஃபார்முலா சொல்லுங்க நம்ம இருக்குங்களா. இப்போ நம்ம எதுவுமே பார்க்காமலேயே ஆன்சர் எப்படி எழுதுவோம் சரியா. உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுறதுக்காக நம்ம பார்த்து வரேன். அப்போ சிஏ போடுறோம் ஓ இருக்கிறதுனால எனக்கு ஆளுகளை இருக்கலாம் ஆளுகளை இருக்கலாம் செக் பண்ணணும் சரிங்களா. கையில் நம்ம வந்து ஒன்று தான் வருது. அப்போ எனக்கு 3 போட்டிங்கன்னா ஓகே ஆளுகளை கொடுக்கலாம் சரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் இருக்குது. கார்பன் கையில டபுளா இருக்குதுன்னா கார்பன் டபுளா இருக்குதுன்னா ஆல்டிகைல தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணீங்க ஆல்டிகை மட்டும் ஒரு கார்பன் இருக்கும் ஆல்டிகை மட்டும் தான் போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு கார்பன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துருங்க 2 கார்பன் கையில கூட இருக்கப்போ ஆல்கஹால் நம்ம அதுலயே ஆன்சர் வந்து சரிங்களா. இதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி படிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நீங்க நினைச்சலாம் இது ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. ஓகே இந்த கொஸ்டினை இங்கே எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்லிட்டா. அப்போ ஏனுடைய ஃபார்முலா எழுதுறோம் சரியா. பி சினுடைய ஃபார்முலா எழுதுறோம். ஸோ நாம வந்து ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போறீங்க நம்ம எழுதும் போது நம்ம எழுதலாம் இந்த ஃபார்முலா CH3OH டாலரன்ஸ் வேரியன்ட் ரெடியூஸ் பண்ணும்போது இதுக்கு ஆக்சிடேஷன் தான். அதனால இதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கார்பன் ஆல்டிகைல் ஃபார்மால்டிகைல் ஏ பி சரியா.
அதை டாலரன்ஸ் ரேஞ்சை ரெடியூஸ் பண்ண ஆல்டிகளாக மாறும். ஓகே, தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்டிகளை எடுத்து கிரீக் நாட்டு போட்டுருக்காங்க. நம்ம எப்பவுமே ஃபார்மாலிட்டிகளை கிரீக் நாட்டு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு CH3NGPR இந்த காம்பவுண்டர் CH3 இதோட அட்டாச் காம்பவுண்டர் சரி NGPR O கூட அட்டாச். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டர் KH CH O NGPR தென் வந்து CH3. சரி, மறுபடியும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஃபார்முலா வரணும். ஸோ நம்ம இதை பண்ணும்போது என்ன பண்ணிடலாம், KH2 என்பதை எப்படி பிரிச்சுக்கலாம்? KH OH பிரிச்சுக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும் பாருங்க. ஆன்சர் அப்படியே எழுதுங்க, அப்படியே பிடிச்சிடுங்க, எதுவுமே மாத்தாதுங்க. சரியா? KH OH CH. சரியா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா எத்தனால். அப்போ இது வந்து C, இது என்னது B. சரி, அப்போ நமக்கு இது எத்தனால் அப்படின்னு எடுத்த. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் நீங்கள் கரெக்டாக பை ப்ராடக்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி எழுதணும் வேண்டாம், பட் இதுலேயும் எப்படி எழுதிச்சிக்கலாம். சரியா? நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே போல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, போகலாம். சரியா? காம்பவுண்ட் ஃபார்முலா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நேம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஏ காம்பவுண்டுக்கு நம்ம என்னது கொடுத்தீங்க மெத்தனால். ஸோ நான் நமக்கு இது பண்ணுறேன். அதே போல பி காம்பவுண்டுக்கு என்ன பண்ணுறோம், பி காம்பவுண்ட் அஸ்ட்ராலியேட் சரி ஃபார்மாலிட்டி. சி ஃபார்முலா என்ன பெற்றுக்கிறோம், சிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனால். சரியா? இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது ஃபார்முலா எடுங்க. ஃபார்முலா ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு நமக்கு எத்தனால், எத்தனால் இரண்டாவது ஃபார்முலாட்டிகை, மூணாவது எத்தனால் CH3 CH2. சில வந்து மாலிகுலர் ஃபார்முலா எழுதிருப்பீங்க, ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கூட ஒரு காலம் எழுதிருங்க. சரியா? இப்படி எடுத்து டேபிளாக போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் நமக்கு 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு தெரியணும். 5 மார்க் கொஸ்டின் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டின் அட்டன் பண்ணணும் என்பதை நமக்கு தெரியும். சரியா? ஓகே, தென் அதே போல தான் மறுபடியும் ஓகேங்களா கிளிக் போட்டு இதே போல நீங்கள் எப்பவுமே ஏபிசி போடணும். நான் கீழே டைம் கருதி உங்களுக்கு அந்த கீழே ஏபிசி டி அப்படின்னு சொல்லி இதை எப்படி எழுதலாம்னு பார்ப்போமா? இங்களா இதில் ப்ளூ கலர் கொடுத்துட்டாங்க. சரியா? ப்ளூ கலர் கொடுத்தனால இதுக்கே நாம் செகண்டரி அலகல் என்பது கொடுத்துக்கலாம். செகண்டரி அலகல் நீங்கள் நினைச்சிடணும், இது செகண்டரி அலகல்னு நினைச்சிடணும். ப்ளூ கலர் கொடுத்தனால விட்டு மேலே காப்பர் பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க என்பது நினைச்சிடணும். சரியா? ரெண்டு கார்பன் போட்டுக்கலாமா? ஓ, ஹைட்ரஜனை விட கார்பனை விட டபுளுக்கு மேல இருக்கு. கண்டிப்பா இது என்னது ஆல்கஹால். சரியா? அப்போ CH3 CH2 நெக்ஸ்ட் காப்பர் 570 அதோட வேலை இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடும். சரியா? அப்போ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3 CH2. சரியா? பிளஸ் ஹைட்ரஜன். அப்போ நமக்கு கிடைக்கிற பார்முலா சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். நீ ஒண்ணுமே பார்முலா பார்க்கறதுல பிரச்சனை இருக்கு, ஈக்குவேஷன் தெரியாதுன்னு போல அதுல இருக்கக்கூடிய நீங்க ஏபிசி எழுதினாலே எழுதிக்கலாம். அப்ப ஏ இது எதுக்கு பி, அப்ப ஏக்கு பாருங்க எத்தனால் இது அஸ்ட்ராலியா. சரியா? தென் எதுக்கு அந்த அஸ்ட்ராலியால கிரிக்கெட் அடிச்சுட்டு படிச்சிருக்கோம். அஸ்ட்ராலியால எவ்வளவு கிரிக்கெட் அடிச்சுட்டு படிச்சிருக்கோம்.
CH3 C double bond O H என்பது கிரிக்கன் அடிஜன்ல போடும் CH3 MgBr சரியா ஓகே அப்ப என்ன பண்ணிடலாம் நமக்கு வந்து தெரியும் நம்ம இதுல இந்த CH3 என்ஜின் இந்த கார்பன் கிடைக்கும் MgBr இருக்கும் ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் பாருங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சி எதை மாத்தாதுங்க லெஃப்ட் ஹேண்ட அதுல பாருங்க பார்த்துட்டு இருக்கலாம் எழுதுனீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் சரியா பயிற்சி CH3 மறுபடியும் நாம் இதை ஹைட்ரலைஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ H2ஓட போட்டு H ப்ளஸ் போட்டீங்க அப்படின்னா H ப்ளஸ் போட்டீங்கன்னா வரும் அப்போ நம்ம இதையும் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த சைடு H போட்டீங்கன்னா அந்த சைடு OH போட்டுக்கலாம் சரியா இப்போ நம்ம கடையிலே பாருங்க பாருங்க CH3 C மேல OH சரியா கீழே இந்த சைடு கழிச்சா சரி அப்போ இது என்ன நாம் இது Bன்னு சொன்னோம் இது எதுக்கு Cன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா இப்போ C வர வந்துட்டோம் ஓகே C வர வந்துட்டோம் மறுபடியும் இது காப்பர் பை 70 தான் போட சொல்லிருக்காங்க C போட்ட பிறகு காப்பர் பை 70 கூட அப்போ C-ய இது பேர் எழுதுமா இது பேர் என்னது அஸ்ட்ராலியம் விக்டர் மேல ப்ளூ கலர் வரதுனால இது செகண்டரி ஆகலன்றது நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரியா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தென் என்ன பண்றீங்க அப்படின்னா இதே C எடுத்து என்ன பண்ணிருக்கோம் காப்பர் ஸ்பேஸ் உள்ள போடுறோம் C எடுத்து எதோட போடுறீங்க காப்பர் ஸ்பேஸ் உள்ள அப்போ இங்க இருக்கக்கூடிய கடிதம் இந்த கடிதம் போடுறோம் அப்போ கிடைக்கக்கூடிய காமெடி பாத்தீங்கன்னா CH3 C double bond O CH3 அப்படின்னு சொல்லக்கூடிய காமெடி ஓகே அப்போ நம்ம எது இருந்திருக்கோம் இப்போ இது C இது வந்து D என்பது அசிஸ்டம் சரியா இல்ல இதுலயும் கடிதம் கேஸ் பண்ணி போவோம் சரியா நம்ம பார்க்கலாம் ஓகே சரியா இப்போ நம்ம எழுதணும் காமெடி எழுதணும் நம்ம எனக்கு ABC கேட்டது பக்கம் முதல்ல A B கேட்டது சரியா நம்ம A கிளம்ப நம்ம எழுதும்போது எத்தனால் BA நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது தான் இந்த கார்பரேஷன்ல அஸ்ட்ராலியம் சொல்லும்போது 2 புரோட்டானால் நெக்ஸ்ட் பண்ணும்போது அசிஸ்டம் நாம அப்ப இதோடைய பேர் சரியா CH2 ஆஸ்ட்ரேலியா CH2 ஓகே புரோட்டானால் என்பது சுத்தி போடுறது தான் அது பார்த்து சரியா
அசிஸ்டன்ட் சிஎஸ்3 CO சரியா. பாருங்க டேபிள் போட்டீங்க அப்படின்னா மார்க் நமக்கு கிடைக்கும், அப்படியே 5 மார்க் கிடைக்கும் சரியா. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீதி இந்த இதோட கொஸ்டினை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரியா. இதே போல நீங்க செகண்ட் பார்ட்டை உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. உள்ள ஆன்சர் வீடியோவோட போடுறேன், நீங்கள் கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சரியா. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், குழு வேணா சொல்லிட்டுமா, குழு சொல்லிட்டா நீங்கள் எழுதிங்க, ட்ரை பண்ணுங்க ஓகே. மீதி கொஸ்டினை நாங்கள் செகண்டில் வீடியோவாக போடுவோம் சரிங்களா. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பார்த்தீங்களா, இப்போ நம்ம தான் நல்லா இருக்காது, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எதுக்கு மேலே கூட கொஸ்டின் கீழே சிம்பிளாக தந்துருப்பாங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்காக கொடுக்கலாம் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா டெஸ்ட் எழுதுங்க ஓகே. கொஸ்டின் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு பாருங்க, கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் முழு மார்க் எடுக்கல, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றத நான் வச்சுருக்கேன் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா மட்டும் கண்டிப்பாக எழுதிட்டுருங்க. இந்த கொஸ்டின் செய்ய ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்ட் வீடியோ பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க.